பார்த்து வா, கீழே கீழே விழுந்துடாத. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். இது பைனாகுலர் போட்டு பார்த்தா கிட்ட தெரியும், பாக்குறியா? டேய், என்ன கண்ணு தெரியாது கிளவி நினைச்சியா? படா. பாவாடைக்கு கிளிப்பு போடுறாப்ல. இப்போ ஜாக்கெட்டுக்கும் கிளிப்பு போடுவாப்ல. அப்பத்தா அங்க பாரு, மாவு நல்லா புளிக்க வைக்கிறாப்ல. அண்ணன் இப்படி மாறுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லத்தா. இவன் சிவிங்கிற நேரத்துக்கு அடிமையாயிட்டான்டா. மாமா, இங்கேயே உட்காந்துருக்கீங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல இல்ல, உள்ள வாங்க. இது என்கிட்ட கொடுத்துருங்க. உட்காருங்க. இதுல என்ட்ரி பண்ணிட்டு கேஷியர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். மாமா, நீங்க தனி கொடுத்தனம் போக சொன்னீங்கன்னு அவர் சொன்னாரு. நாங்களும் வந்துட்டோம், நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நீங்க எங்களை பார்க்க கூட வரல. என் மேல என்ன தப்பு இருக்கு மாமா? நான் எது செஞ்சாலும் சரியாத்தாமா இருக்கான். வீட்டில் இருக்கிற அம்மா மற்ற ஆளுங்களுக்கு ஒன்று சரியா புரியல. உன்னோட படிப்பும் வேலையும் திமிரா தெரியுது. இந்த நேரத்தில் கூட்டு குடும்பமாக ஒன்றா இருந்தால் ஜாடமாடு பேசி உங்கள் மனசை காயப்படுத்திடுவாங்க. கல்யாணமான வருஷம் எப்போ நினச்சி பார்க்குற சந்தோஷமான காலம். அதை நீங்கள் இழந்துடக்கூடாதுன்னு தான் தனி கொடுத்துன்னு வச்சம்மா. மாமா, நான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு என்னை பிளஸ் பண்ணுங்க. இருட்டுமா, நல்லா இருமா. நீ எப்பவுமே நல்லா இருப்பம்மா. இருப்பா, வந்துடுறேன். சரிங்க. சொல்ற ஆறுமுகம், உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன? ஐயா வந்திருக்காங்க. எப்ப? பாரா, கண்ணனுக்கு ஃபோன் போட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, அவரு போனை சார்ஜ்ல போட்டு மார்க்கெட் போயிருக்காரு. உட்காருங்க மாமா. உன்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் வீட்டு வேலைலாம் செய்யறான். நல்லதுக்குதான். இல்ல மாமா, வீட்டுல நாங்க 2 பேர் தானே. காலையில 7 மணிக்கே நான் பேங்க்கு கிளம்பிடுறேன். இதுக்கு வேலைக்காரியெல்லாம் தேவையில்லைன்னு இருக்கிற வேலையை நாங்களே பிரிச்சுக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்ணனை கூப்பிட்டு வீட்டுக்கு வரலாம்லம்மா? எங்க மாமா, என் வேலையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை தான். சரி, பாட்டி எப்படி இருக்காங்க? அதுக்கு நான் நல்லா தான் இருக்குது. அப்பப்போ ஒன்று கேட்கும். ஏம்மா, இப்போ ஊற்றின ரசத்தை கொஞ்சம் கொண்டு வாமா. கொஞ்சம் கையில் ஊற்றுமா. வீட்டுக்கு போகும்போது தூக்குவாரில் கொஞ்சம் ரசத்தை ஊற்றி கொடுமா. அம்மா, பசிக்குது. வாங்க. என்னப்பா, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா கறி எடுத்திருப்பேன்ல. பரவாயில்லப்பா, வந்து உட்காந்து சாப்பிடு. ருசியாக சமைக்கிற பொண்டாட்டி கிடைக்கிறது பெரிய வரண்டா. வா, உட்காந்து சாப்பிடு. என்னடா குடும்பத்தையே வா எழுதி கொடுத்துருக்கு. கால கொடுமடா. போய் சோறாக்குறது எப்படி, குழம்பு வைக்கிறது எப்படி, அப்பளம் பொரிக்கிறது எப்படின்னு என் மருமகிட்ட போய் படிச்சுட்டு வா. இத்தனை நாளாக ரசம் எதையோ ஊற்றி என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க.
இந்தா புடி, இதான் உண்மையான ரசம். சித்ராங்கிறவள அந்த கருமத்தை கொஞ்சம் ஊத்துறி ஊத்து. என்ன 4 ஜீரகத்தையும் மிளகையும் உண்டனா போட்டிருக்கா. இவன் ஒரு நாக்கு சித்தப்பைய. போய் சோத்தை போட்டு கொண்டா, தின்னு பாப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்ணன், இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லைண்ணே, ஒரு அவசர தேவை, வேற வழி தெரியல. வாங்க கமலக்கண்ணன். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்னடா படிச்சால வெளியில உட்கார வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டு போ. சரிங்க. வாங்கண்ணே. வணக்கண்ணே. வா. வாங்கிட்டல? வாங்கிட்டேண்ணே. கரெக்டாக கொடுத்துரு. சரிங்கண்ணே. என்னைய வாங்க வச்சிடாத. கொடுத்துறேண்ணே. வரட்டுங்களா கண்ணன்? சரிங்கண்ணே. வாங்கும்போது குனிஞ்சு வாங்குறது, கேட்கும் போது நிமிந்து பார்க்கறது, இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சக்கூடாது, புரியுதா? சரிங்க ஐயா. அண்ணா ஃபோன் எடுப்பா. எப்பத்தே ஃபோன் எடுப்ப நீ? கண்ணன் தானே அது? அது ஏன் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, அவங்களுக்குள்ள ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கும். பணத்தை வாங்கையில் வீட்டுக்கு வந்து வாங்க தெரிஞ்சுல, கொடுக்க தெரியாது. கொடுக்கணும்னு என்ன இருந்தால் தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துருப்பியே. அண்ணா, உங்க காசு இல்லைன்னு சொல்லி அண்ணா. ஓ, நீ இல்லைன்னு வேற சொல்லுவியோ? என்னண்ணா பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறீங்க? ஏண்டா படிச்ச ஆளுன்னு பார்த்தா ஏக்கே பாக்குறியா? பாத்தியா, இது அடித்தடியா இருக்கு. வா வா வா.
எதுக்கு அடிக்கிற? யாரை நினைச்ச நீ? யாரு மேல யாரு கை வைக்கிறது? ஏய் முத்துலட்சுமி, வீட்டுக்கு வந்து 3 லட்சம் ஓவா வாங்குவாரா? வட்டியும் கட்ட மாட்டாரா? போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டாரா? அடிக்காம கொஞ்சம் உன் காசை நான் தரையா? அதுக்கு ஒரு தரதாரம் வேணா? காசு கொடுத்து அடிச்சுடுயா நீ? அப்போ நான் அடிக்கட்டா ஆம்பளை? நான் உன்னை அடிச்சேன்னு வச்சுக்க, சாகுற வரைக்கும் உனக்கு மானம் போயிடும். ஏய் கண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? கண்டவன் கிட்ட கை நீட்டி காசு வாங்குற? ஏய் முத்துலட்சுமி, உன் நண்பன்றதுக்காண்டி ரொம்ப பேசுற. அவ்வளவுதான். காசு காசுங்கற. உன் காசு எங்க பாப்ப போகுது? மனசு உசுறு முக்கியம் இல்லையா? கண்ணனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொண்டே விடுவேன். ஏய் பே. ஏய் அழகரு, பொது பந்துக்கு சீக்கிரமா வாப்பா. நாகேந்திரா, வெளியே வாடா. யார கேட்டா ரூபாயை கொடுத்த? கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க பெரியவங்கள ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? ஏய், என்கிட்ட இருக்கிற சொத்து பத்த 5-6 தலைமுறைக்கு வரும். நாங்க எதுக்குடா உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கணும்? நாகேந்திரா, எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு? இப்படி மல்லு கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? புழுவ கூட கால்ல மிதிக்காத என் புள்ளைய அடிச்சிருக்கீங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? பாவமியா, பெரிய மனுஷி. அது வாயில விழுந்தா நம்ம நல்லா இருக்க மாட்டோம்யா. ஏய், இப்ப வெளியே வரையா இல்ல நான் வரட்டுமா? நாகேந்திரா, வெளியே வாடா. டேய், நீ யார் மேல கை வை? சண்டை போட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ரூபாயை கொடுத்து அனுப்பு. ரூபாயை குடுறி. என்னம்மா நீ 3 லட்ச ரூபா கடன் வாங்குற வரைக்கும் பார்த்து சும்மா வந்த? அடுத்து வாங்கிட்டு கடன் கேட்கற அளவுக்கு என்ன கஷ்டம்? பெத்த அப்பன்ட்ட கேட்டா கொடுக்க போறாரு, அப்பத்தா உன்ட்ட கேட்டா நீ கொடுக்க போற. இவ்வளவு கடன் படுற அளவுக்கு கண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அவ கேட்க வேணான்னு சொல்லிருப்பா. யாரு? கூட்டிட்டு வந்திருக்கவே இந்திரா காந்தி மாதிரி நிமிர்ந்து நடக்கிறவ. அவ விருப்பப்பட்டதை கட்டிவிட்டால, திமிரு கேட்க வேணான்னு இருப்பா. அவ போடுற பவுடருக்கும் அவ போடுற செண்டுக்கும் அவ சம்பாதிக்கிற காசெல்லாம் எந்த மூளைக்கு எந்த ஊருக்கு? ஐயா, எனக்கு என் பேரன் தான் முக்கியம். எனக்கு இப்பவே என்ன ஏதுன்னு கேட்டாகணும். ஏய், அவ ஆத்தாளுக்கும் தம்பிக்கும் தகவல் சொல்லி விடுங்க. வரட்டும், வர சொல்லுங்க. சரிப்பட்டு வரலன்னா எம்மா நீ உன் ஆத்தா கூடயே போயிருன்னு வழி அனுப்பி வச்சிரு. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.